இதய தெய்வமே என்னில் எழுந்து வா, என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா, உன் உறவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா, இதய தெய்வமே என்னில் எழுந்து வா, இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்பெறுவர். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 30ஆம் வாரத்திலே பயணிக்கிறோம். தங்களை நேர்மையாளர் என காட்டிக்கொண்டு மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் பரிசேயர் பலர் நம்மிடையே உண்டு. இவர்கள் தாங்கள் செய்வதை மக்களிடம் கூறி பெருமைப்படுவார்கள். தாங்கள் செய்வதை நியாயப்படுத்தி அடுத்தவர்களை அநியாயமாக தீர்ப்பிடுபவர்கள். தங்களது கருத்துக்களையும் நிலைப்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களை தாழ்ந்தவர்களாக கருதுபவர்கள். சட்டங்களுக்கும் சடங்குகளுக்கும் அதிக முக்கியத்துவம் அளிப்பவர்கள். ஏழை எளியவர்களை மனிதர்களாக ஏற்றுக்கொள்ள தயங்குபவர்கள். கடவுளுக்கு ஏற்புடையவர் யார்? எவ்வாறு ஒருவர் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகிறார் என சிந்திக்க முற்படுகையிலே பரிசேயர் என்றால் பிரிந்து நிற்பவர்கள் என பொருள். இவர்கள் கடவுள் மோசே வழி தந்த சட்டங்களுக்கு முக்கியத்துவம் தந்தனர். ஆனால் எளியவர்கள் கடைப்பிடிக்க இயலாத அளவிற்கு 10 கட்டளைகளை 613 கிளை சட்டங்களாக மாற்றிக்கொண்டனர். சட்டங்களை தாங்கள் சரிவர கடைப்பிடிப்பதால் கடவுளுக்கு ஏற்புடையவர் எனவும் கடவுளின் மீட்பு தங்களுக்கானதெனவும் நம்பினர். சட்டங்கள் எனும் சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் வைப்பதாக இயேசு கண்டிக்கிறார். மேலும் அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைப்பிடித்து வாருங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல் செய்யாதீர்கள் என்று மத்தேயு புத்தகம் 23:3 சொல்லுகிறார். பரிசேயர் கோவிலுக்கு செல்வது தனது தவறுகளுக்காக மனம் வருந்த அல்ல, மாறாக தாம் நிறைவேற்றும் சமய கடமைகளை மக்கள் முன் பட்டியலிடவேயாகும். என்றுமே தங்களை புகழ்ந்து பக்தியிலும் சடங்குகளை அனுசரிப்பதிலும் தங்களை விட உயர்ந்தவர்கள் இல்லை என கருதினர். பரிசேயர் அல்லாதவர் இறைவனுக்கு ஏற்புடையவர் அல்லர் என்பது அவர்கள் கணிப்பு. பரிசேயர்களை எப்படியாவது திருத்த வேண்டுமென்ற அடிப்படையிலேயே இயேசு பேசுகிறார். தங்கள் போதனையை செயல்படுத்தாதவர்கள், தெருவில் நின்று செபிப்பவர்கள் குருட்டு வழிகாட்டிகள் என்று சொல்லுகிறார். பல வேளைகளில் நாமும் இத்தகைய ஒரு பரிசேயத்தனத்துக்கு உள்ளாகிறோமா என்று சிந்திக்க இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். சட்டங்கள் விதிகள் எம்மால் கடைப்பிடிக்கப்பட வேண்டும். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் மனித நேயத்திற்கு, இறை இரக்கத்திற்கு, இறைவனின் பார்வையில் மற்றவர்களை அன்பு செய்வதிலே, ஏற்றுக்கொள்வதிலே, மன்னிப்பதிலே நாம் ஆளப்பட்டிருக்கிறோமா என்று சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூயாவியானவரை உம்மை போற்றுகிறோம், உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுகிறோம். ஆண்டவரே, குடும்பமாக வந்திருக்கிறோம். எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். புனிதமான, ஆரோக்கியமான, அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும். இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள், எடுக்கிற தீர்மானங்கள், மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்தரலாம். வல்லவரே, தீமைகளும் வீதி விபத்துக்களும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான, அமைதியான, ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். உம்மையே நம்பியிருக்கிறோம். எங்களை வழிநடத்தும் நல்ல தந்தையே,
அமேன். அமேன்.